ஆதியக்கா வணக்கம். இப்போ ஓகே உடன்பிறப்பே. ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா. மகி ஃபோன் பண்ணானா? நம்பர் கேட்டானே ஃபோன் பண்ணானா? உன்னோட ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸில் ஓகே ஓகே நான் போய் பார்த்தேன். பார்த்துட்டு நான் உங்களுக்கு கமெண்ட் போட்டிருக்கேன், லைக் பண்ணியிருக்கேன். நான் அக்காவா ராஜா அண்ணா? ஆதி புச்சி குட்டி, ஆதி புச்சு, ஆதி பட்டு, ஆதி செல்லம் அப்படின்னு நான் கூப்பிடணுமா? கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்கே ஒரு கொடுமை ஜிங்கு 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 ஜிங்குன்னு அடிச்சா. ஈஸ்வரா இதுக்காடா என்னை படைச்சு விட்ட. வேல்முருகன் வேலண்ணா வாங்க. இனிய இரவு வணக்கம். சாப்பிட்டாச்சா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? என்ன சமையல்? வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? வேலைக்கு போயிட்டு வந்துட்டீங்க? ஓகே ஓகே. நந்தக்கா ராஜா அண்ணா கால் பண்ணி பேசினேன். நந்தக்கா பேசிட்டியா? சூப்பர். நானும் பேசினேன். பேசினா கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். இப்போ மைண்டு கொஞ்சம் ரிலீஸாக இருக்கும். நிறைய பேர் பேசினா விசாரித்தா கொஞ்சம் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஆதி சகோதரி 20வது லைக்கு. நன்றி நன்றி நன்றி. பெக்க 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 வாய் வடக்கால் வரைக்கும் போது பற்றியா ஆதியக்காக்கு? அடியே கிரிவலம் வந்தது ஒரு கால் பண்ணியா? ஆதியக்கா நான் அதை தான் சொல்லலாம்னு நினச்சேன். அன்னைக்கு நீங்கள் அங்கே தான் இருந்திருக்கீங்க. நானும் அதை விட்டு கொஞ்சம் தூரம் தான் தள்ளி போயிருக்கேன். நீங்கள் போஸ்ட் போட்டுருக்கீங்களே, போஸ்ட் போட்டு ஒரு 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 மணி ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் கூட இருக்காது. நான் அங்கே தான் தாண்டி போனேன். ஆமாம் மகி ஃபோன் பண்ணி பேசினார். ஓகே ஓகே. தனுஷ் ஏன் அழுவுற? நீ பேசி மெசேஜ் பண்ணு. இரு நான் வேணா பார்க்குறேன் என்ன அனுப்பிச்சிருக்கேன்னு பார்க்குறேன். சரி நந்துமா, சரி நந்துமா. குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸா? ஓகே பாய், குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ். மை யூடியூப் போஸ்ட் வரலையா? ஒன்று நினைச்சே சொல்லட்டா? இப்போ தான் கேள்விப்படுறேன். 20% தான் இருக்கா? ஆமாம் மகி ஃபோன் பண்ணார். ஏன் 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 டாட்டா பாய். பேசுங்க பேசுங்க தனுஷ் பேசுங்க. ஏன் என்னாச்சு? நான் கோவமாக இருக்கேன். நானும் அங்கே தான் இருந்தேன். அப்படியா? நீங்கள் இங்கே அங்கே தான் இருந்தீங்க. பார்த்தேன். நீங்கள் சாய் சிவாக்கா நான் லலிதாக்கெல்லாம் பார்த்தேன். சங்கரண்ணா, விவசாயி சங்கரண்ணா வணக்கம். சாப்பிட்டாச்சா? என்ன சமையல்? அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மதியம் என்ன சமையல்? நைட் டியூட்டி வேலைக்கு வந்திருக்கேன். அப்படியா? சூப்பர் 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 சூப்பர். அதேக்கா சாரி அதேக்கா. உண்மையா நான் அடுத்த வாட்டி மகா சிவராத்திரி அன்னைக்கு போவேன் கிரிவலம். சரிங்களா? ஏன்னா பௌர்ணமி அன்னைக்கு போல மகா சிவராத்திரி அன்னைக்கு கிரிவலம் போகலான்னு இருக்கேன். சப்போஸ் நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா கோபுரத்துக்கிட்ட பார்க்கலாம். ஓகே. இனிமேல் தான் சாப்பிடணும். இட்லி தக்காளி சட்னி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வீட்டிலிருந்து. அடா 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 அடா. இட்லி தக்காளி சட்னியா? சூப்பராக இருக்குமே. நீ கலக்கு ப்ரோ, நீ கலக்கு. நந்துமா நான் கிளம்புறேன். ஷாப்பில் இருந்தேன். அப்படியா? சரி ஓகே ஓகே. அப்போ ஓகே. நீ அழுதுகிட்டே போனியா? அதனால என்னவோ எதுவும் கேட்டேன். ஓவர் பிஸி ஆகிட்டீங்க. அப்புறம் நான் கண்ணுக்கு தெரியவே மாட்டேன் உங்களுக்கு. தானே வேணாங்கிறது. இவ்வளோ நேரம் உங்ககிட்ட தானே பேசிக்கிட்டு இருந்தேன். பாட்டு சொல்லுங்கள், பாடலாம். கூட்டம் நிறைய இருக்கும்போது தான் பாடலாம், பேசலாம், பழகலாம். அங்கவை சங்கவை. ஷூம் நல்லா இருக்கிறேன் தங்கச்சி. சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்கன்னா? என்ன சமையல்? அப்புறம் ஓகே ஓகே. மகா சிவராத்திரி அன்னைக்கு போகலான்னு இருக்கேன் நெக்ஸ்ட் மந்த். யாரெல்லாம் வரீங்களோ அவங்க எல்லாரையுமே திருவண்ணாமலையில் பார்க்கலாம். சரிங்களா? எங்கள் வீட்டார் கூட்டு போனாலும் சரி, கூட்டு போலனாலும் சரி, மகா சிவராத்திரி அன்னைக்கு நான் கிரிவலத்தில் இருப்பேன். தெரியலை, பார்க்கலாம். என்னது மெசேஜ் பண்ணால் படிக்கலை? என்ன இல்லையே, காட்டலைப்பா. காட்டினா படிப்பனே. மெசேஜ் பண்ண காட்டலையே. காட்டி இருந்தா படிச்சிருப்பனே. ஏன் உன்னை போல பாவி யாரும் இங்க வந்து போறக்கல. கொல்லி வைக்கும் கொடுப்பனையோ எனக்கு இங்க கிடைக்கல. நீங்கள் என்ன படிச்சீங்க சிஸ்டர்? நான் என்ன படிச்சிருக்கேனா? நான் 10வது தானா. ஐ எம் எஸ்எஸ்எல்சி. யூ நோ. தொகை இங்கிலீஷ்லாம் பேசுது. பாடுங்க தனுஷ். என்னாவது பாட்டு போடுங்க, நான் படிக்கிறேன். பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா? பால் நிலவை கேட்டு. அக்கா ஆதி அக்கா, நீங்கள் திருவண்ணாமலை தானே? நீங்கள் நினச்சா அப்பப்போ கிரிவலம் போவீங்க தானே? திருவண்ணாமலையில் எங்கே இருக்கீங்க? வந்துட்டு கால் பண்ணால் நீங்கள் வந்துடுவீங்களா? ஆதி அக்கா என்னவோ நந்துமா எல்லார் மெசேஜும் வருது. என்னோட எஸ்எம்எஸ் மட்டும் வரலையா? ஏப்பா அவங்ககிட்ட பொய்யா சொல்ல முடியும்? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் வேணா அப்போ கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டு விடவா? பார்க்குறியா? காட்டலைப்பா. வேணும்னேவா படிக்க மாட்டேன். இதெல்லாம் படிக்கிறேன்னா அப்புறம் உள்ளே போய் ஆக்டிவ் சேனல்லையும் பார்த்தேன் ஏதாவது மெசேஜ் விட்டு போச்சான்னு. இவங்க திரும்பவும் படிக்கிட்டா என்ன நான் மெசேஜ் அனுப்பிச்சிக்கிறீங்க? ஆக்டிவ் சேனலில் போய் படிக்கிற பாருங்க. என்னவோ நந்துமா எல்லார் மெசேஜும் வருது. என்னோட எஸ்எம்எஸ் மட்டும் வரலையா? மெசேஜ் பண்ணால் படிக்க மாட்டேன். ஓவர் பிஸி ஆகிட்டீங்க. அப்புறம் நான் கண்ணுக்கே தெரியவே இல்லை உங்களுக்கு. ஓகே பாய், குட் நைட் ஸ்வீட்.